பர்ஃபெக்டான 1 kg ப்ரௌனி ரெசிபி பார்க்கலாமா? ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையை வந்து 4 எடுத்து அதை வந்து இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். பீட்டரில் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு தான் பீட் பண்ணுறேன். ஸ்பீட்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணவே தேவையில்லை. ஸோ முட்டையோட கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் ரெண்டையுமே வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சுகர் வந்து இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக பேட்டர் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது, அப்புறம் கேக் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் வந்து ஆற வச்சுருக்கணும். ஆறுனதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஜலிச்சு வச்ச மைதா அண்ட் கொக்கோ பவுடர் இது ரெண்டுமே ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சேனலில் இப்போ ரீசெண்டாக வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த ஆஃபர் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங். ஃபைனலாக இதில் வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரேயில் இதை மாற்றிக்கலாம். 180 டிகிரி 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரி 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடும். உங்களுக்கு இதே மாதிரி ப்ரௌனி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.